டிட்வா புயல் இலங்கை நிலப்பரப்பில் புயல் உருவாகி இருக்கிறது. இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும், ஒரு சில இடங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த புயல் எங்கு இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு, சென்னைக்கு எப்போது மிக அருகில் வரும், மிக அருகில் வரும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதைத்தான் நம்ம வரைகலை மூலம் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். தற்பொழுது இந்த டிட்வா புயலானது இலங்கை நிலப்பரப்பில் மையம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 670 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இலங்கையவே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கை முழுவதுமே ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று முழுவதுமே அதி கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு, பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, இலங்கை பார்க்காத மழையே கிடையாது. அந்த மழையையும் தாண்டி தற்பொழுது இலங்கையில் அதி கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருக்கிறாங்க. இலங்கையிலும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது இது இலங்கை நிலப்பரப்பில் இருக்கிறது. எப்போது தமிழ்நாட்டிற்கு மிக அருகில் வரும், அது அருகில் வரும்பொழுது என்ன மாதிரியான மழை பொழிவை கொடுக்கும் என்பதைத்தான் நம்ம மிக விரிவாக பார்க்க போகிறோம். தற்பொழுது இந்த புயலானது இலங்கை நிலப்பரப்பில் இருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது இலங்கை நிலப்பரப்பிலிருந்து சற்று விலகி மீண்டும் வங்கக்கடலில் நுழைந்து அதற்கு பிறகுதான் வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகரும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தற்பொழுது இது புயலாக தீவிரமடைந்து விட்டது. இது மேலும் தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இல்லை. புயலாகவே தொடர்ந்து நகர்ந்து நிலப்பரப்பில் கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. புயலுக்கு அடுத்தபடியாக தீவிர புயல், அதி தீவிர புயல் எல்லாம் இருக்கிறது. தீவிர புயல் என்றால் கரையை கடக்கும் பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் அல்லது 100-110 கிலோமீட்டர் வேகத்தில் எல்லாம் காற்று வீசக்கூடும். அதிதீவிர புயலில் மழை குறைவாக இருக்குமானால் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும், நிறைய சேதங்களை உண்டாக்கும். ஆனால் இந்த புயலாகவே தான் தொடர்ந்து நகர்ந்து வரும். கரையை கடக்கும் போது வலுவிழந்து கரையை கடப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. எனவே பெரிய அளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே இயல்பை ஒட்டிதான் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. 2 விழுக்காடு மட்டும்தான் அதிகமாக மழை பெய்திருக்கிறது. இந்த டிட்வா புயல்தான் வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைய வைப்பதற்கு காத்திருக்கிறது. நிறைய பகுதிகளில் இன்னும் வடகிழக்கு பருவமழை குறைவாகவே பெய்திருக்கிறது. அந்த பகுதிகளில் எல்லாம் அதிக மழைப்பொழிவை கொடுப்பதற்கான ஒரு நல்ல பிரசாதம் கூட இந்த டிட்வா புயலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வரும். சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது அது தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி, தமிழ்நாடு கடற்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த டிட்வா புயல் மீண்டும் வங்கக்கடலில் நுழையும் பொழுது, அதாவது இலங்கை நிலப்பரப்பில் மோதி மீண்டும் கடற்பரப்பிற்குள் வந்து கடற்பரப்பிலிருந்து தான் தமிழ்நாடு கடற்பரப்பிற்கு மிக இணையாக தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு கடற்பரப்பிலிருந்து இணையாகவே புயல் நகர்ந்து வரும், வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வரும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இது இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகி தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கு இன்னும் 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து வருது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கு என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ 670 கிலோமீட்டரை அது கடந்து வருவதற்கு இன்னும் 2 தினங்கள் எடுத்துக்கொள்ளும். சென்னைக்கு மிக அருகில் வருவதற்கு சனிக்கிழமை நள்ளிரவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதில்தான் அது சென்னைக்கு மிக அருகில் இருக்கும். அந்த சமயங்களில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் அதி கனமழை கூட பதிவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இது இலங்கை கடற்பரப்பை விட்டு விலகுவதற்கு அடுத்த 24 மணி நேரம் ஆகும். அதாவது நாளை நள்ளிரவு, சனிக்கிழமை அதிகாலை பொழுதுகளில் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், நம்ம உதாரணத்திற்கு நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம
எடுத்துக்கிறோம். இது தொடர்ந்து இந்த பகுதிக்கு, அதாவது நாகப்பட்டினம் துறைமுக பகுதிக்கு மிக அருகில் வருவதற்கு 29ஆம் தேதி நள்ளிரவு எடுத்துக்கொள்ளும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து சென்னைக்கு மிக அருகில் வரும்போது 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வாக்கில் தான் அது தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை நெருங்கும். அதனால் நாளைய தினம் பெரிய அளவில் மழைப்பொழிவு இருக்காது. நாளை மறுநாள், அதற்கு பிறகு திங்கட்கிழமை அதிகாலை வரை தமிழ்நாடு வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டிட்வா புயலை பார்த்து பெரிய அளவில் நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. காற்றினுடைய வேகம் அதிகபட்சமாகவே 90 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசக்கூடும். அடுத்த 2 தினங்களுக்கு தரைக்காற்று 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. புயல் உருவாகிவிட்டது. நாகப்பட்டினம், பாம்பன் துறைமுகங்களில் எல்லாம் 4ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்கனவே ஏற்றப்பட்டு விட்டது. அதன் காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் யாரும் இந்த வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே அடுத்த 5 தினங்களுக்கு கடலுக்கு யாருமே செல்லக்கூடாது. பெரிய அளவில் புயல் உருவாகிவிட்டது. தொடர்ந்து அது வட தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவர் அவர்களிடம் கேட்டபொழுது, தற்பொழுது வரை அது சரியாக குறிப்பிடப்படும் விஷயமாக தமிழ்நாடு, சென்னை, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதி, அதாவது கிட்டத்தட்ட இந்த புதுச்சேரி, சென்னை, இதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி தான் அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் தற்பொழுது வரை கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இது நிலப்பரப்பை விட்டு விலகி மீண்டும் வங்கக்கடலில் நுழைந்து அதற்கு பிறகு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது அதனுடைய திசையிலேயோ அல்லது பாதையிலேயோ மாறுபாடு ஏற்பட்டால் அது புதுச்சேரி, நாகப்பட்டினம் ஆகிய கடற்கரையை நோக்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே சரியாக எந்த பகுதியில் கரையை கடக்கும் என தற்பொழுது வரை கணிக்க முடியாது. நாளைய தினம் அது இலங்கை நிலப்பரப்பை விட்டு வெளியேறியதற்கு பிறகு மீண்டும் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும். அந்த சமயங்களில் அது எந்த பாதையை நோக்கி நகர்கிறது, எவ்வளவு வேகத்தில் நகர்கிறது, எவ்வளவு வீரியம் அடைந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் குறிப்பிட்டு சரியாக நாம் எந்த பகுதியில் கரையை கடக்கும் என்பதை யூகிக்க முடியும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை புதுச்சேரி, சென்னை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மிக தெளிவாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு கடலோர பகுதினா சென்னையில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குமே என்று நம்மால் யூகிக்க முடியும். சரியாக 30ஆம் தேதி வாக்கில் இந்த இலங்கை கடற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த புயலானது 30ஆம் தேதி சென்னைக்கு மிக அருகில் வரும். அந்த சமயங்களில் தான், ஞாயிற்றுக்கிழமையில் தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் புயல் மையம் கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதையும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து ஆந்திர கடற்பரப்பில் நோக்கி தான் நகரும். எனவே இது சென்னையில் கரையை கடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாக இந்த புயலால் காற்றால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பதிவாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில்தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் இது வங்கக்கடலில் நுழைந்து தமிழ்நாடு கடற்பரப்பிற்குள் வரும்பொழுது டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயலால் முதலில் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அதற்கு பிறகு தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் பிறகு சென்னைக்கு மிக அருகில் வரும்பொழுது KTCC என சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை ஆகிய பகுதிகளுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். அது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர கடலோர பகுதி, நெல்லூர் ஆகிய பகுதிகளெல்லாம் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக வட
கிழக்கு பருவமழை அதிகமாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது வரை சராசரியான அளவுதான் மழைப்பொழிவு பெய்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை. இந்த டிட்வா புயல் தான் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது.